இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உலகியல் வாழ்க்கையில ஈடுபட்டு உறவுகளும் நட்புகளும் விலக்கிய பிறகு அல்லது விலகிய பிறகு துணையாக இருப்பவன் என்பதை சொல்லுகிற பாசுரம் ஒன்று உண்டு. கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. எண்டிசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டவிரான் தொண்டரோமாய் உய்யல் அல்லால் இல்லை கண்டீர் துணையே என்பது அப்பாசுரம். இதுல கொண்ட பெண்டிர் அப்படின்னு சொன்னார். திருமணம் செய்து கொண்ட மனைவி என்பது பொருள். இது ஒரு பன்மை பொருள் தரும் சொல் போல தோன்றுகிறது. இருந்தாலும் ஒருமைதான், ஒரு மனைவிதான். மனைவி என்பவள் அத்தை மகளோ மாமன் மகளோ, இளமை முதற்கொண்டே இவரைத்தான் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று இருந்து அவரை திருமணம் செய்து கொள்வது. இப்படிப்பட்ட மனைவி செல்வம் இல்லாத போது தன் கணவனை மதிக்காமல் போவதும் உண்டு. எல்லோரும் இல்லை, யாரோ சிலர். அதே போல பிள்ளைகள் தான் பெற்ற பிள்ளைகளே தன்னை மதிக்காமல் போவதும் உண்டு. ஒண்ணு தன்னை விலக்கிடுவாங்க அல்லது அவங்க விலகிடுவாங்க. உற்றார் என்று சொன்னால் நண்பர்கள் என்று பொருள். நண்பர்களும் கையில பணம் இல்லாத போது நெருங்க மாட்டார்கள், பணம் இருக்கும் போது நட்போட இருப்பாங்க ஒரு சிலர். அதே போல சுற்றத்தவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். பணம் இருக்கும் போது வந்து ஒட்டி உறவாடுவார்கள், பணம் இல்லாத போது அவர்கள் யாரோ என்று சொல்லி விலகி விடுவார்கள். இது உலக இயற்கை. இது இந்த நிலை அதிகமா இருக்கோ குறைவா இருக்கோ, ஆனால் இப்படி சில இடங்களில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலையிலே ஒரு மனிதன் யாரை துணையாக சென்று அடையலாம் என்றால் எம்பெருமான் நாராயணனை சென்று அடையலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நாராயணனை கும்பிட்டதும் இல்லை, வழிபட்டதும் இல்லை, வாழ்த்தினதும் இல்லை, என்னை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் என்று கேட்கலாம். வேண்டாம். இப்ப ஒரு ஊர்ல திடீர்னு வெள்ளம் சூழ்ந்துடுது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து எல்லாரையும் வெள்ளத்திலேருந்து காப்பாத்துறாங்க. இப்படி காப்பாத்துற அந்த இளைஞர்களுக்கு அந்த ஊர்ல சில பேர் வேண்டாதவங்களா கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்துல அவங்க விட்டுட மாட்டாங்க, அவங்களையும் சேர்த்துத்தான் காப்பாத்துவாங்க. அதே மாதிரி இவன் செய்யக்கூடியவன் எம்பெருமான். அதற்காகத்தான் மேலே ஒரு வரி சொன்னார். என்ன சொன்னார்? எண்டிசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டவிரான். ஊழி வெள்ளத்துல அனைத்து உயிர்களையும் தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு பாதுகாக்கக்கூடிய இறைவன் அப்போது இவர் நம்முடைய பக்தர், இவர் நம்முடைய அடியார், இவர் நம்முடைய அடியார் அல்லாதவர் என்று பார்ப்பதில்லை. அனைவரையும் தன்னோடு சேர்த்து கொண்டு பாதுகாக்கிறானே அது போல என்பதற்காக அந்த வரியை சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். எனவே உலக வாழ்க்கையிலே எல்லோராலும் நாம ஒதுக்கப்பட்டால் கூட நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் நாராயணன் காத்திருக்கிறான் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.